என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் என்ன கோலத்தில் உன்னை காண வந்தேன் என்று பார்த்துவிட்டு வந்திருக்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, என்ன கோலத்தை கண்டாய்? இந்த வராகி இன்று ஆடி பூர அலங்காரத்தில் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு பாக்கியம் இந்த தாயானவளை இன்று நீ இந்த கோலத்தில் கண்டது. என் பிள்ளையே, முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை இன்று நான் முடித்து வைக்கப் போகின்றேன். என்னை கண்டதும் உனக்கு முதலில் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடியது என்று சற்று சிந்தித்து பார். யாருக்கு கண்கள் கலங்கியதோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தாயானவளினுடைய அருமை புரிந்துவிட்டது என்ற அர்த்தம். இது போன்ற நாட்களில் அம்மா உன்னை தேடி வருவது என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? யாராலும் இதை அவ்வளவு எளிதில் யூகித்து விட முடியாது. யாராலும் இதுவெல்லாம் நமக்கு நடக்குமா என்று கணித்து விட முடியாது. அந்த அளவிற்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த நாளில் உன் வராகி என்னை காண்கின்ற நொடி பொழுது உன் மனது என்னை நோக்கி இருக்கட்டும். உன் கவனங்கள் வேறு எங்கும் திசை திரும்பாமல் அம்மாவின் அன்பினை பெறுவதில் குறிக்கோளாக இருக்கட்டும். என் பிள்ளையே, இந்த தாயானவள் உன் மீது அன்பு வைத்திருக்கிறாளா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த நொடி அதை உனக்குள் இருந்து எடுத்துவிடு. என் பிள்ளையின் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பை விட வேறு யாரால் இத்தனை அன்பு வைத்திருக்க முடியும்? என் தங்கமே, என்னுடைய பிள்ளைகள் சிலர் குழந்தை இல்லை என்று நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து வருந்தாதே. எந்த நேரத்தில் உனக்கு அது கிடைக்க வேண்டும் என்பது விதியானதோ அந்த நேரத்தில் அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் பலருக்கு தான் நினைத்ததை விட கொடுமையாக மாறிவிடும். தான் எதிர்பார்த்ததை விட பல மோசமான திருப்பங்கள் சட்டென்று நடந்துவிடும். யாருக்கெல்லாமோ இந்த வாழ்க்கை எப்படியெல்லாமோ மாறி இருக்கின்றது. எல்லோரையும் இழந்து தான் மட்டும் தனித்து நிற்க வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. இரவு நம்மோடு இருந்தவர்கள் விடியலில் நம்மோடு இல்லை. இரவில் இருந்த நம் உயிர் அதிகாலையில் இருக்குமா என்று கூட தெரியவில்லை. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் சரி அதற்காக வருந்தாதே. உன்னுடைய வருத்தங்கள் உன்னுடைய நிலையை நிச்சயமாக பாதிக்கும். இருக்கின்ற காலத்தில் எல்லாவற்றையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ மட்டுமே நீ நினைத்தால் போதும். எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வராதபடி உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். எவ்வளவுதான் நான் உன்னோடு இருந்தாலும் பிறப்பும் இறப்பும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு விஷயம். புதிய பிறப்பு ஒன்று வாழ்க்கையில் இல்லையே என்று வருந்தாதே. நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் பிள்ளையே, குழந்தை செல்வம் என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து விட முடியாது. சில பிள்ளைகள் தீயதை செய்வார்கள், சில பிள்ளைகள் நல்லதை செய்வார்கள். இரண்டையுமே செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்றது உனக்கு இந்த பிள்ளை செல்வம் இத்தனை காலம் இல்லையே என்கின்ற ஏக்கத்தை தீர்ப்பது நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் உனக்கு தாமதம் ஆகின்றது. என் குழந்தையே, ஒருவேளை ஆரம்பத்திலேயே உனக்கு கிடைத்திருக்குமானால் பின்னாளில் ஒரு நாள் இப்படி ஒரு குழந்தையை தெய்வம் எனக்கு கொடுத்ததற்கு கொடுக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று நீ சொல்லக்கூடிய நிலை கூட உனக்கு வந்திருக்கலாம். அதனால் தான் தெய்வம் உனக்கு இத்தனை தாமதத்தை ஏற்படுத்தியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த சூழ்நிலைகள் இன்று போல என்றும் இருக்கும் என்று எண்ணாதே.
நிச்சயமாக எல்லாமே வாழ்க்கையில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும்பொழுது இந்த வராகி உனக்கு நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கான அத்தனை சோதனைகளையும் நீ கடந்து வந்திருக்கின்றாய். என் பிள்ளையே, யார் வேண்டுமானாலும் என்ன வார்த்தைகளை வேண்டுமானாலும் பேசிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. தேவையில்லாதவர்களின் வார்த்தைகள் உன்னுடைய மனதை நிச்சயமாக காயப்படுத்தி விடத்தான் செய்யும். ஆனாலும் என் பிள்ளை, அவர்களினுடைய நிலை உணர்ந்து அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்து செல்ல வேண்டும். மலடி என்கின்ற பட்டத்தை எளிதாக கொடுத்து விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் படும் பாடு என்னவென்று இவர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட உணர்ந்திருக்கவில்லை. என் பிள்ளையே, உண்மையில் மலடி என்றால் என்ன தெரியுமா? சிறு வயதிலிருந்தே பூ பெய்தாமல் இருப்பார்கள் அல்லவா, அவர்களின் பெயர்தான் மலடிகள். மற்றபடி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களின் பெயர் எல்லாம் அது கிடையாது. இங்கே சொல்ல தெரியாமல் சொல்கின்றார்கள். இருந்தாலும் யாரையுமே இது போன்ற வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்திவிடக்கூடாது. அம்மா, இன்று என் பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு வாக்கு தருகின்றேன். இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி வருந்தாதே. உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதும் மனநிறைவோடு வாழ பழகு. இன்று இல்லை என்றால் என்ன, நாளை அது உன் கைகளில் கிடைக்கும். என்றேனும் ஒரு நாள் உனக்கென்று இருக்கின்ற அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆடி பூரத்தில் என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு திருப்பம் நடந்தே தீரும். என் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன். என் பிள்ளையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் வரவழைத்து விடும். ஆனால் அது உனக்கு ஒரு பாடம். இது போன்ற செயல்களை உருவாக்குகின்றவர்கள் யார் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாடம். இந்த பாடத்திலிருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக கற்றுக்கொண்டு விட வேண்டும். நடப்பது என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு விட வேண்டும். யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாதபடி நீ உனக்கான பாதுகாப்பு வளையத்தை எப்பொழுதுமே போட்டு வைத்திருக்க வேண்டும். யாரும் உன்னை காயப்படுத்த நினைக்கக்கூடாது. உன் அருகில் வருவதாக இருந்தால் இந்த வராகி என்னை தாண்ட வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ யாரையும் தேடாமல் அம்மா என்னை மட்டும் நாடி வா. இந்த தாயானவள் உனக்காக இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு என்னை விட்டு வேறெங்கும் என் பிள்ளை நீ சென்று விடாதே. எந்த நிலையிலும் உன்னை நான் அரவணைப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் பாதுகாத்து நிற்பேன். உனக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையினுடைய அன்பு ஒன்றும் நான் அவ்வளவு எளிதாக எடுத்து கொள்ளவில்லை. என் குழந்தையினுடைய வாழ்க்கையை நான் அவ்வளவு எளிதாக விட்டுவிடவும் இல்லை. எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் காண்பிப்பேன். இன்றிலிருந்து என் பிள்ளை ஒரு விஷயத்தை நீ உறுதிப்படுத்திக்கொள். வராகி தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. வராகி உன் வாழ்க்கையில் நிறைந்து நிற்கின்றாள். வராகி உன்னை அன்றி வேறு எங்கும் சென்று விட மாட்டாள். இன்றிருக்கின்ற இந்த நிலை மாறும் வரை அம்மா உன்னோடு இருந்து உனக்கு அதனை செய்து கொடுப்பேன். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதிற்கு எடுத்துச் செல்லாதே. என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதே. நல்ல விஷயங்கள் என்றால் தானாகவே உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும். தீய விஷயங்கள் என்றால் அதை விட்டு விலகி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ விலகி நின்று விடு. எல்லாமும் உன்வசமாக மாறக்கூடிய தருணம் இந்த வராகியினுடைய அன்பினை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.